நிகழ்வுகள். வழக்கறிஞர் ஐயப்பன் தொடர்ந்து 200 நாட்களாக கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கி வருகிறார். வழக்கறிஞர் ஐயப்பன் தொடர்ந்து 200 நாட்களாக கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கி வருகிறார். வழக்கறிஞர் ஐயப்பன் கடந்த 6 வருட காலமாக பெற்றோர் இல்லாத, தாய் தந்தை இழந்த மாணவர்களுக்கு மற்றும் பராமரிப்பு இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கு தொடர்ந்து கல்வி சார்ந்த உபகரணங்களான புக், நோட், கைடு, சீருடை போன்றவைகளை தொடர்ந்து வழங்கி வருகிறார். அந்த வகையில் தற்பொழுது தொடர்ந்து 6 மாதமாக தினம்தோறும் தொடர்ந்து முருங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் மாணவர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்கள் தங்கள் பெயர்களை பதிவு செய்தவர்களுக்கு உதவி செய்து வருகிறார். மாணவர்கள் தீய பழக்கத்திற்கு செல்லக்கூடாது, ஒழுக்கத்துடன் நன்றாக படிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என அறிவுரைகளை வழங்கி வருகிறார். தற்பொழுது பொது தேர்வு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கைடுகள் வழங்கி வருகிறார். என் பேர் ஆஷிக். வக்கீலருந்து பேக் கேட்டேன், அதெல்லாம் அண்ணன் வாங்கி கொடுத்தாரு. எனக்கு அப்பா இல்லை, அம்மா கஷ்டப்படுறாங்க, வக்கீலருந்து வாங்கி கொடுத்தேன். ரொம்ப நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நான் முல்லையர்பட்டி அர்ஜுன சுப்ராயனுக்கு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வந்தேன். எங்கள் அப்பாட்ட பேக் கேட்டேன், கீஞ்சிருக்குன்னு கேட்டேன், வாங்கி தரலன்னு சொல்லிட்டாரு. அதனால நான் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் சொன்னாங்க, இந்தமாரி மக்கள்கிட்ட கேட்க சொன்னாங்க. அதனால அவங்ககிட்ட போய் கேட்டேன், எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அதனால இப்போ நான் எழுதி கேட்டாலும் வாங்கி தராரு. படிக்கலாம், பொண்ணு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். சார் எங்களுக்கு பசங்களுக்கு நோட்டு, பேகு, பென்னு, கிரைன்ஸ் எல்லாம் செஞ்சுருக்கிறாரு. ஐயப்பன் சார் ரொம்ப நன்றி அவருக்கு. என் பேர் ரியாஸ் பாஷா. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், ஜீவானந்தம் ஸ்கூலில். கைடு வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வக்கீல் அண்ணன்ட்ட கைடு கேட்டேன், அண்ணன் உடனே வாங்கி கொடுத்துட்டேன். அண்ணனுக்கு நன்றி. என் பேர் கௌதம். நான் ஜீவானந்தம் ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் அன்னைக்கிட்ட ஏற்கனவே 2 கைடு வாங்கியிருந்தேன். இப்போ இன்னொரு கைடு கேட்டிருந்தேன். என் கஷ்டத்துக்காக அண்ணன் கைடு வாங்கி கொடுத்தாரு. ஒரு பேகும் கேட்டிருந்தேன், அண்ணன் வாங்கி கொடுத்தாரு. மழைக்கால நிவாரண நிதியாக அனைத்து ரேஷன் அட்டை பயனாளிகளுக்கும் ரூபாய் 10,000 வழங்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் ஆணையருக்கு கோரிக்கை வைத்துள்ளார் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள். பென்சல் புயலின் காரணமாக காலை முதல் புதுச்சேரியில் மிதமான மழையும் காற்றும் வீசி வருகின்றது. அதனால் தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்களை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் அதிகாரிகளுடன் சென்று நேரில் பார்வையிட்டார். உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பெரும்பாலான பகுதியில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு மற்றும் மின்துறை அதிகாரிகளுடன் கொட்டும் மழையில் உடன் இருந்து சாய்ந்த மரங்களை அப்புறப்படுத்தி துண்டிக்கப்பட்ட மின் இணைப்பு கம்பிகளை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் சரி செய்தார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் தயாராக இருக்க வேண்டும் என்று அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. மழையின் பாதிப்புகள் குறித்தும் கடல் சீற்றம் குறித்தும் புயல் மற்றும் மழை நிலவரம் நிவாரண பணிகள் குறித்தும் துணை வட்டாட்சியர் வேல்முருகன், வருவாய் ஆய்வாளர் சிவக்குமார், கிராம நிர்வாக அலுவலர் வேலுமணி, சேகர், மீன்வளத்துறை ஆய்வாளர் ஐயனார், மின்துறை இளநிலை பொறியாளர் சுரேஷ் அவர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கேட்டறிந்தார். பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் அனைத்து ரேஷன் அட்டை பயனாளிகளுக்கும் ரூபாய் 10,000 நிவாரண நிதி உதவி வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் ஆட்சியரிடமும் மக்கள் சார்பாக கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் தொகுதி முழுவதும் தாழ்வான பகுதிகளை பார்வையிட்டார். கடலோர பகுதியில் வசிக்கும் மீனவ குடும்பங்களை நேரில் சென்று ஆறுதல் கூறினார். அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். மீனவர்கள் வசிக்கும் பகுதிகள் பாதிக்காத வகையில் முத்துமாரியம்மன் கோவிலில் இருந்து கடற்கரை கலங்கரை விளக்கம் வரை கற்களை கொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். இவருடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் காலப்பன், கோபி, ரவிக்குமார், ஈசாக், ராகேஷ், கழக சகோதரர்கள் செங்குட்டு, கோவிந்த்,
முருகேசன், ராஜமூர்த்தி, புண்ணியகோடி, மோரிஸ், ரகுமான், ராம், கார்த்திக், பவி ஆகியோர் உடனிருந்தனர். மழைக்கால நிவாரண நிதி வழங்க வேண்டும் என கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக புதுவை அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வரலாறு காணாத கடும் மழை பொழிவு மற்றும் ஃபெஞ்சல் புயல் காரணமாக நேற்று முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகின்றது. இதனால் நகரே வெள்ளக்காடாக மாறியுள்ளது. புதுச்சேரி நகர பகுதி, ஜிஞ்சர் ஹோட்டல் மற்றும் சாமியார் தோப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நகரப் பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ளம் புகுந்துள்ளது. மின் இணைப்பு 18 மணி நேரமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. பல குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்கள் தவித்து வருகின்றனர். அதே வேளையில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளும் நடந்து வருகின்றன. வெங்கடா நகர், பாவாணர் நகர், ரெயின்போ நகர் தொடங்கி நகரின் பல பகுதிகளிலும் உள்ள குடியிருப்புகளில் வெள்ள நீர் புகுந்துள்ளது. ஏற்கனவே நிவாரண முகாம்கள் நிரம்பி உள்ள நிலையில் பல குடியிருப்புகளில் தரை தளத்தில் இருந்தோர் மேல் தளத்திற்கு தஞ்சம் அடைந்துள்ளனர். களத்தில் ஆட்சியர், நகராட்சி ஆணையர்கள், அரசு ஊழியர்கள் தொடர்ந்து பேரிடர் மற்றும் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் சாலை உள்ளிட்ட பல பகுதிகளில் மரங்கள் விழுந்துள்ளது. அவற்றை அகற்றும் பணியில் அரசு ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். கடலில் சீற்றம் அதிகமாக இருப்பதாலும் மழை தொடர்ந்து பெய்வதாலும் மழைநீர் வடிவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. மேலும் ஜிஞ்சர் ஹோட்டல் பகுதியில் மிகுந்த மழையின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 2 சக்கர வாகனங்கள் 13, ஆட்டோ ஒன்றும் நீரில் அடித்து செல்லப்பட்டன. இதனை அப்பகுதி மக்கள் மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் வில்லியனூர் அருகே உள்ள உருவையாறு, மேல் திருக்காஞ்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் வீட்டிலிருந்து யாரும் வெளியே வர முடியாத சூழல் நிலவுகின்றது. இதனால் அப்பகுதி மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்க வழியின்றி தவித்து வருகின்றனர். எனவே புதுச்சேரி அரசு போர்க்கால நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அமமுக இணை செயலாளர் லாவண்யா அவர்களால் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் வரலாறு காணாத கடும் மழை பொழிவு மற்றும் ஃபெஞ்சல் புயல் காரணமாக பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு தங்களது வாழ்வாதாரங்களை இழந்து அத்தியாவசிய பொருட்கள் கூட கிடைக்க வழியின்றி மழை நீரில் தத்தளித்து வருகின்றனர். மழையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்தில் அரசியல் பிரமுகர்கள், சமூக சேவகர்கள் தங்களால் இயன்ற பல்வேறு நிவாரணங்களை வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கு இணங்க புதுச்சேரி மேற்கு மாநில கழக செயலாளர் SD சேகர் அறிவுறுத்தலின்படி புயல் மழையால் பாதிக்கப்பட்ட உழவர்கரை தொகுதி,
பவழக்காரன் சாவடி பகுதியை சார்ந்த மக்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் மழையால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் மதிய உணவு, பால் பாக்கெட் உள்ளிட்ட பொருட்கள் நிவாரணமாக வழங்கப்பட்டது. இதில் கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் ஸ்ரீ ஐயப்பன் கோவிலில் அமமுக இணை செயலாளர் லாவண்யா அன்னதானம் வழங்கினார். கார்த்திகை மாதத்தினை முன்னிட்டு அரியாங்குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளரும் மதர் தெரேசா ஃபவுண்டேஷன் முனிவர் மற்றும் சரண் அறக்கட்டளை நிறுவனருமான லாவண்யா ஐயப்பன் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து சுவாமி தரிசனம் செய்தார். இதில் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆறுமுகம், அழகானந்தம், ஐயப்பன், மகா, சரண், பிரகாஷ், ரூபன், அஜித், கோவர்தன், தீபக் மற்றும் குடும்பத்தார்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட மறைமலையடிகள் சாலை திடீர் நகர் பகுதியில் வசிக்கும் மக்கள் நேற்று பெய்த கனமழை மற்றும் புயல் காரணமாக மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அப்பகுதி மக்கள் இவ்விடத்தில் எங்களால் வசிக்க முடியாது, எங்களுக்கு வேறு எங்கேயாவது வீடு கட்டி கொடுங்கள் என்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களிடம் தங்களின் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள். சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இது பற்றி மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்தில் கலந்து பேசி தங்களுக்கான சரியான முடிவு எடுக்கப்படும் என்றும் நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது என்றும் அப்பகுதி மக்களிடம் எடுத்து கூறினார். மேலும் தற்பொழுது நீங்கள் இருக்கும் சூழலுக்கு உணவு மற்றும் பாதுகாப்பான பள்ளிகளிலோ அல்லது மண்டபங்களிலோ தங்க வைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று அப்பகுதி மக்களிடம் கூறினார். பேச்சுவார்த்தையின் பொழுது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி அவர்கள் உடன் இருந்தார். முருங்கம்பாக்கம் அங்காளம்மன் திருக்கோவிலில் கார்த்திகை மாச அமாவாசை திதியை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கம்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலய தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் மாதந்தோறும் அமாவாசை தினத்தன்று தீச்சட்டி எடுத்தல் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அதன் அடிப்படையில் கார்த்திகை மாத அமாவாசை திதியை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் மூலவருக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து சிறப்பு அலங்காரத்தில் தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மாலை பூங்கரகம் ஜோடிக்கப்பட்டு ஆலயம் வலம் வந்து தீச்சட்டி எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடன்களை நிவர்த்தி செய்ய தீச்சட்டிகள் ஏந்தி ஆலயம் வலம் வந்து நேர்த்திக் கடன்களை நிவர்த்தி செய்து அம்மனை தரிசித்து சென்றனர். அதனைத் தொடர்ந்து ஆலய வசந்த மண்டபத்தில் அங்காளம்மன் சிறப்பு அலங்காரத்தில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாரர் முருங்கம்பாக்கத்தை சேர்ந்த அண்ணாதுரை குடும்பத்தினர் மற்றும் ஆலய நிர்வாக குழுவினர்கள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதியில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அவர்கள் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரெட் மற்றும் உணவுப் பொருட்களை வழங்கினார். புதுச்சேரியில் தொடர் மழை பெய்து வந்த நிலையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்த நிலையில் அதிமுக சார்பில் மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அவர்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு மக்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி, சாம்பார் சாதம் மற்றும்
பால், பிரெட், பிஸ்கெட் பாக்கெட்டுகள் என அனைத்தையும் மழையில் நனைந்து கொண்டே அவரவர் வீடுகளுக்கு சென்று வழங்கினார். குறிப்பாக அம்பேத்கர் நகர், பிசிபி நகர், புதுக்குளம் வீதி, அந்தோணையர் வீதி, கப்பீசின் வீதி மற்றும் சண்முகா நகர், ஆர்கே நகர், டோபிகண்ணா மற்றும் காக்காயன்தோப்பு என பல்வேறு பகுதிகளிலும் காலை முதல் இரவு 7 மணி வரை தொடர்ந்து மக்களுக்கு உணவுகளை வழங்கி அவரவர் சொல்கின்ற குறைகளையும் கேட்டறிந்தார். மேலும் தொகுதி கழக செயலாளர் ராஜா, மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, தொகுதி துணை செயலாளர் சிவா, வார்டு கழக செயலாளர் பாலு, எம்ஜிஆர் மன்ற தொகுதி செயலாளர் சரவணன், அமைப்பு பிரதிநிதி சிவபாரதி, செங்கேணி என்கின்ற ரவி, முத்துலிங்கம், விஸ்வா, பொன்னி, கண்ணன், குமரேசன், செல்வகுமார் என நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டு மக்களுக்கு பணியாற்றினார்கள். என்றும் கழக பணியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.